ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலன் வந்து எவ்வளோ அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லிட்டு போயிட்டாருட்டுக்கு. அதனால் அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, யார் கேட்டாலும் சொல்லக்கூடாதுங்கிற டைலாகை இவர் ஃபாலோ பண்ணுறாருட்டுக்கு. இல்லவே இல்லை, மெய்யான அதை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தனால கோவத்தில் பிரகாஷ் அப்படி பண்ணியிருப்பான் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எதுக்கு பிளாக்மெயில் பண்ணணும், அது ஊருக்கு வெளியில் எதுக்கு வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிச்சு இவனுங்க ஏதோ மறைக்கிறானுங்க, இவனுங்கள்ட்ட ஏதோ இருக்குது, கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன், ஓட விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி போப்பான்னு சொல்லிட்டாங்க. உடனே வேலன் நம்மளை நம்பிட்டான்டான்னு நினைக்கிறான். தம்பி உங்களை விட்டு பிடிக்கிறான்ப்பா, புரியலையாப்பா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல விடுங்க, என்னைக்காவது மாட்டுவீங்க தம்பி, எலி பொறி வச்சா மட்டும் பார்த்தாப்பா, எலி வந்து பொரியில் மாற்ற வரையும் வெயிட் பண்ணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. வேலனுக்கு இப்படி ஒரு பக்குவமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலனுக்கும் நான் ஒரு வக்கீலுக்கும் பிரச்சனை ஆகுது. என்னன்னு பார்க்குறீங்களா, ஜூஸ் இவர் ஆர்டர் பண்ணது அவர் ஆர்டர் பண்ணது ஜூஸ் போட்டு உடைக்கிறாங்க. தம்பி ஆனாலும் உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி வந்து ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்த வக்கீல் இருந்துட்டு என்னால் இந்த கேஸ் எடுத்து நடத்த முடியாது, உங்கள் மாமனாருக்கு எதிராக என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உலகத்திலே உங்கள் மாமனார் மட்டும் தான் 1 நம்பர் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நம்ம சேரன் திட்டினா மட்டும் அவங்களுக்கு புத்தியாக வரப்போகுது, விடுங்க செல்ஃபிஷ் அவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வக்கீலை பற்றி கேள்விப்பட்டு அந்த வக்கீலுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. கடைசியில் பார்த்தா நம்ம வேலன் வந்து சண்டை போட்ட வக்கீல் தாங்க அவர். இதுக்கப்புறம் இந்த கேஸை எடுத்து நடத்துவாரா நடத்த மாட்டாரான்னு ஒன்றும் புரியல. சார் எங்கள் அப்பாவோட கேஸை எடுத்து நடத்துங்க சார்னு சொல்ல, உங்கள் ரவுடி தரத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன்டா, கண்டிப்பாக நான் கேஸ் எடுத்து நடத்துவேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் அப்பாவாவது கொக்காது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட சிக்கல் சிவபதி எவன்டா அவன் அப்படிங்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.